ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஓப்பன் ஆஃபீஸ் பிரசன்டேஷன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் பிரசன்டேஷனை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆஃபீஸோட ஐகான், சரிங்களா? இங்க பாருங்க, ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸ்ல பிரசன்டேஷன் எப்படி ஓப்பன் பண்றது? ஓப்பன் ஆஃபீஸை ஃபர்ஸ்ட் டபுள் டேப் பண்ணுங்க, அதாவது 2 தடவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட், பிரசன்டேஷன் இருக்கும். பிரசன்டேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பிரசன்டேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க, ஹெல்ப், கேன்சல், நெக்ஸ்ட், கிரியேட்னு கேட்கும். நீங்க நெக்ஸ்ட் கிரியேட் கொடுக்கலாம், இல்ல டைரக்ட்லி கிரியேட் கொடுக்கலாம். இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்த உடனே எனக்கு ஓப்பன் ஆஃபீஸ் பிரசன்டேஷன் எனக்கு ஓப்பன் ஆயிடும், சரிங்களா? ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் பிரசன்டேஷன்ல மெயின் திங் நம்ம என்னென்னலாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். இங்க பாருங்க, என்னோட கர்சர் நகர்றது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்டைட்டில் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ன்னு இருக்க இந்த பிளேஸ் வந்து டைட்டில் பார் ஆர் ஃபைல் நேம். நம்மளோட பிரசன்டேஷனோட ஃபைல் நேம் இங்க தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அடுத்து இருக்கிற இங்க பாருங்க, ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டூல்ஸ், ஸ்லைட், ஷோ, விண்டோ, ஹெல்ப்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெனு பார். இந்த மெனு பாரை முக்கியமா நம்ம சொல்லியே ஆகணும். அடுத்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். இங்க இது 3rd ரோவா இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். இது எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4th ரோவா இருக்கிறது வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இப்ப பாருங்க, கோ டு தி மெனு பார் அப்படின்னா மெனு பாருக்கு மூவ் ஆன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும். ஸோ மெனு பார் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாண்டர்ட் டூல் பார் தெரியணும், ஃபார்மேட்டிங் டூல் பாரும் தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நமக்கு ஷோ ஆகுது இல்லையா, இது வந்து ஸ்லைட் பேன். நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்லைட்ஸ் பேன் ஆர் ஸ்லைட் பார். இங்க எல்லா ஸ்லைட்ஸுமே நமக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் வச்சிருக்கோம், ஸ்லைட்ஸ்ல எந்த மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம டைப் பண்ணிருக்கோன்றத இங்க வந்து நமக்கு ஓவரால் ஒரு வியூவா கொடுக்கும். இது ஸ்லைட்ஸ் பேன் இல்லைன்னா ஸ்லைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இதுதான் நம்மளோட பிரசன்டேஷன் ஒர்க்கிங் ஏரியா. இதுதான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா. இதுலயே நிறைய லுக்ஸ் இருக்கு. நார்மல், அவுட்லைன், நோட்ஸ், ஹேண்ட் அவுட், இந்த மாதிரி ஸ்லைட் ஷார்ட்டர், நிறைய வியூ இருக்கு. இதுல யூசுவலி டிஃபால்ட்டா நமக்கு நார்மல் வியூ தான் இருக்கும். இப்போ நார்மல் வியூ நான் டேப் பண்ணிக்கிறேன். நார்மல் வியூ வச்சு மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும் ஈஸியரா. ஸோ அடுத்து இங்க இருக்கிறது சைடு பார். இந்த சைடு பார்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட் இருக்குது மாஸ்டர் பேஜ், 3rd வந்து கஸ்டம் அனிமேஷன், 4th வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் டிரான்சிஷன், அண்ட் 5th இருக்குது ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங், 4th இருக்குது கேலரி, அண்ட் 5th இருக்குது நேவிகேட்டர், சரிங்களா? ஸோ டிஃபால்ட்டா எப்பவுமே நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் இந்த சைட் பார் வந்து பிரசன்ட் ஆகும். இன்கேஸ் நமக்கு சைடு பார் வந்து ஹைட் ஆயிருக்கு அப்படின்னா அது நம்ம இங்க இருக்கிற குட்டி குட்டி டாட்டை கிளிக் பண்ணி ஷோ பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க, இப்போ இந்த குட்டி குட்டி டாட் ஷோ கிளிக் பண்ணா ஷோ ஆகுது. அடுத்தது பாட்டம் ஆஃப் த பிரசன்டேஷன் பிரசன்ட் ஆயிருக்கிறது வந்து டிராயிங் டூல்ஸ். இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் டூல்ஸ், ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கு ஓப்பன் ஆஃபீஸ் பிரசன்டேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். தேங்க்யூ ஆல்.